உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச்செல்வன். தமிழில் பிழையற பேசுவது எழுதுவது எப்படி என்பதில் திரைப்படத்திற்கு கதை வசனம் பாடல் எழுதுவதை பற்றியும் நான் எழுதியுள்ளேன். இது சக்தி பப்ளிகேஷன் வழியாக பல்லாயிரம் பிரதிகளை தாண்டி விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. பல பதிப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதில் எழுதியிருப்பதை உங்களுக்கு சாரமாக தருகிறேன். முதல்ல கதைக்கு கரு என்ன என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும், எழுத வேண்டும். அடுத்தது திரைக்கதைகளை விரிவாக எழுதிவிட்டு பார்க்கவும். பிறகு காட்சி அமைப்பு தொடர்ச்சிகளோடு தொடர்புபடுத்தி எழுதுவதோடு இடப்புறத்திலே அந்த பாத்திரங்களின் பெயர்களையும் நிகழ்வுகளையும், என்ன செய்யணும், என்ன போகணும், எப்படி உட்காரணும், எழுந்திருக்கணும், எங்கே நடக்கணும், அங்கே என்னென்ன பொருள் இருக்கணும் என்பதெல்லாம் எழுதிட்டு அதற்கு பிறகு வலப்புறத்தில் ஒரு கோடோ அல்லது மடிப்போ வைத்துக்கொண்டு வசனத்தை என்ன பேச வேண்டும் என்பதை எழுத வேண்டும். அடுத்தது கதை வசனம் எழுதுகிற போது அந்த வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதுவதை விட காட்சி அமைப்புகளுக்கு, பின்னணிக்கு, அதாவது கேமரான்னு சொல்லுவோம்ல, படக்கருவி, அது அதிகமாக பயன்படுத்துவதே இக்கால முறையாக இருக்கிறது. நீண்ட வசனங்கள் இக்காலத்தில் எழுதுவதில்லை. அண்ணா, கலைஞர் போன்றவர்களுடைய வசனங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இலக்கியங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றிற்கும் ஒரு இலக்காக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதுபோல் எழுதினால் இப்பொழுது அந்த அளவுக்கெல்லாம் மக்கள் பொறுமையாக பார்க்க மாட்டார்கள். நிறைய நிகழ்வுகளை காட்டிவிட்டு வசனத்தை வலப்புறத்தில், இடப்புறத்தில் அந்த நிகழ்வுகள், பாத்திரங்கள், பெயர்கள், அமைப்புகள், நேரம், காலம் எல்லாம் எழுதிட்டு வலப்புறத்தில் மடிக்கோ அல்லது ஒரு கோடு போட்டோ அதில் என்ன பேசுகிறார்கள் பாத்திரங்கள் என்பதை தொடர்ச்சியாக எழுதலாம். காட்சி அமைப்புகளுக்கும் கூட எழுதலாம். நாடகத்தில் காட்சிகளாக எழுதுவது வழக்கம். திரைப்படத்தில் வேறு விதமாக தொடர்ச்சிகளாக எழுதி கொண்டு போகிறார்கள். இதில் படக்கருவிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இப்பொழுதெல்லாம் இயக்கப்படுகிறது. அதிக வசனங்கள், நீண்ட வசனங்கள் தவிர்க்கப்படுகின்றன. அடுத்தது வசனங்கள் எழுதுகிற போது ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்வு நிகழ்ந்தது என்று பெரும்பாலான ருசிகர்கள், சுவைஞர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் உணரும்படியான காட்சி அமைப்புகளை எழுதுகிற போது மிக படம் வெற்றி பெறுகிறது. அதோடு மட்டுமல்ல, அது பெண்களை தொடர்பாக இருந்தால் அது அதிகமாக அந்த படம் அல்லது அந்த சுவைஞர்கள் அதிகமாகிறார்கள் என்பது முற்றிலும் உண்மை. அடுத்தது கதை புரிய வேண்டும். எளிதாக மக்களுக்கு புரியும்படியாக கதைக்களம் இருக்க வேண்டும். தொடர்பு மட்டும் போதாது. அதை படச்சுருளாக எடுக்கிற போது கோணங்கள் அமைத்தல், அந்த கோணங்களை எங்கெங்கு வைப்பது, இதெல்லாம் இப்போ அளவைகளோடு வந்துவிட்டன. சில நேரங்களில் ஓவியங்களாக வரைந்து அவற்றை பிறகு காட்சிகளாக எடுப்பது வழக்கம். இப்பொழுதெல்லாம் நாடாக வைத்து அளந்து எங்கே நிற்க வேண்டும், போக வேண்டும் என்று. முன்பெல்லாம் அப்படி இல்லை. ஏதோ கோடு கிழிப்பார்கள் அல்லது ஒரு வட்டம் போடுவார்கள், அதற்குள் நின்று கொண்டு பேசலாம். க்ளோஸ்அப் என்று சொல்லக்கூடிய நெருக்க காட்சி, மிக க்ளோஸ்அப், அதாவது கண்கள் மட்டும், புருவங்கள் மட்டும், ஒற்றை கண் மட்டும், நெற்றி மட்டும், வாயசைவு மட்டும், பற்கள் மட்டும் என்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா க்ளோஸ்அப்னு சொல்லுவாங்க. அதாவது கூடுதலான நெருக்க காட்சி என்று தமிழிலே சொல்லலாம். அப்படியெல்லாம் படங்கள் எடுப்பது வழக்கமாக இருக்கிறது. அடுத்து கதை அல்லது ஒரு படத்தின் ஃபார்முலா சில எல்லைக்குள் தான் சுற்றி வர முடியும் என்பது
ஒரு பொது முடிவாக கருதப்படுது. இதுக்கு மேலே தாண்ட முடியாது. இதுதான் இலக்கணம் ஐயா, கதைன்னா இதை தாண்டி வராதுன்னெலாம் சில பேர் சொல்கிறாங்க. அதை தாண்டி எழுதுகிறவங்களும் இருக்காங்க, எடுக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மசாலா கதைகளை விட மனித உணர்வுகளையும் விஞ்ஞான மேம்பாடுகளையும் விளக்கின்ற கவிதைகள் எடுபடுகின்றன. சோகங்கள் அதிகமாக எடுபடுவதற்கு காரணமே மக்களுக்கு அதிகமான சோகங்களை அனுபவிக்கிறார்கள் என்பது தான் ஒரு காரணம். சுகங்களை விட சோகங்கள் திரைப்படத்தில் வெற்றி பெறுகின்றன. ஷேக்ஸ்பியர் கதையில் கூட பார்த்திங்கன்னா அவர் முடிவுகள் எல்லாம் சோக முடிவாக இருக்குன்னா ஒரு 4 நெடுங்கதைகள், அதாவது நாவல் எழுதியிருக்கேன். எல்லாமே ட்ராஜடி என்று சொல்லுவார்களே, சோகத்தில் தான் முடித்திருப்பேன். சோகத்தில் மனிதன் தன் சோகத்தை மறக்கின்ற ஒரு சுகம் இருக்கிறது என்பதே உண்மை. அடுத்து நிறைய கதை சிக்கல்கள், நிறைய கதை திருப்பங்களை வைத்து மக்களை திசை திருப்பிவிடக்கூடாது. 1-2 முக்கியமானதாக இருக்க வேண்டும். தொடர்புற்ற நிகழ்வுகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, அவர் எடுத்திருக்காரு அதே மாதிரி எடுக்கிறேங்கிறதெல்லாம் காப்பி மட்டுமல்ல, அது ஒரு கன்றாவி என்று சொல்ல வேண்டிய அளவுக்கு அமைந்துவிடும். அடுத்து நீண்ட வசனங்கள் எழுதுவதை நடிப்பவர்களுக்கே பேச தெரியாது. ஏன்னா இப்போலாம் டப்பிங் நாங்கள் பின்னொலி கொடுத்து தான் பேசுகிறாங்க. யாருக்கும் மொழி தெரியாத நடிக்கிறவங்க இருக்காங்க. அவங்கள நல்லா நடிக்கிறவங்க இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். எனவே நீண்ட வசனங்கள் ரொம்ப விசனங்களை கொடுக்கும். எழுதும்போதே தூரக்காட்சி, நடுத்தர காட்சி, நெருக்க காட்சி, மிக நெருக்க காட்சிகளெல்லாம் ஒளிப்பதிவாளரோடு பகிர்ந்து கொண்டு கலந்து எடுப்பது நல்லது. எடுக்கிற போது சிலப்பதிகாரத்திலே அப்படி இருக்கும். பார்க்கலாம். அந்த காலத்தில் ஷேக்ஸ்பியரில், அதுக்கு பிறகு வந்தவர் ஷேக்ஸ்பியர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முன்னத்தின் உணர்தல்னு சில பின்னாடி நடக்க போகிறதுக்கு ஒரு வளையலை காட்டினாங்கன்னா, அதான் சிலப்பதிகாரம். வளையலை காட்டினாங்கன்னா சிலம்பை காட்டியிருக்காங்க. அந்த வளையலை வச்சு அல்லது அந்த சிலம்பை வச்சு அல்லது அந்த கொலுசை வச்சு கதையை பின்னுவது அல்லது பின்னை ஒரு நிகழ்வில் அந்த முன் காட்டியதை பின் காட்டுவதெல்லாம் பெரிய உத்திகள். அது அந்த காலத்திலே கையாளப்பட்டிருக்கு. ராமாயண மகாபாரதம் கூட உண்மையாங்கிறதெல்லாம் அப்புறம் ஆராய்ச்சி பண்ணுங்க யாராவது, ஏற்றுக்கொள்வது அவங்கவுங்க. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா கதைக்களம் அந்த காலத்திலேயே ஒரு காட்டு மனிதனாக ஞானம் பெற்ற வால்மீகியும் ஒரு செம்படவ பெண்ணுக்கு பிறந்த வியாசனும் வேதவியாசன் என்று பெயர் பெற்று விளங்கி மிகச்சிறந்த கதையை கொடுத்திருக்கிறார். அந்த கதைக்களம் பலருக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு இலக்கணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கணும். அடுத்து எங்கே அந்த கேமரா என்று சொல்ல படக்கருவியை வைத்தால் எது அந்த நிகழ்வுக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு படக்கருவியை கையாளுவது நல்லது. இல்லைன்னா அது நன்றாக காட்சியாக வசனம் கதை இருந்தாலும் எடுபடாமல் போய்விடும். அடுத்து தொல்காப்பியத்திலேயே கூட நடிப்பியலை பற்றி இருக்குது. அதெல்லாம் படிக்கிறது யாரும் கிடையாது. நான் கூட தொல்காப்பியத்தில் நடிப்பியல்னே ஒன்று எழுதியிருக்கேன். இந்த மெய்ப்பாடுகளை வைத்து சிலப்பதிகாரம் ஒரு நாடக காப்பியம்பாங்க, அது ஒரு திரை காப்பியம் என்றே சொல்ல வேண்டும். அந்த உத்திகள் எல்லாம் கையாண்டிருக்கிறார் இளங்கோவடிகள். அடுத்து திரைப்பட நடிகர்களும் அறிமுகமாகியிருந்தால் விளம்பரங்கள் தேவையில்லை. அதற்கு சுவைஞர்கள் ரசிகர்கள் இருப்பாங்க. அதனால் அது நல்லா ஓடும். அதெல்லாம் வணிக உத்தி, அது எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அதிகமாக வர்ணனைகள் தேவையில்லை, குறைந்த வர்ணனைகள் இருந்தால் போதும். கருத்து மக்கள் மனத்தில் பதியும்படியாக இருக்க வேண்டும். அப்படி பலவிதமான ஒரு நல்ல காட்சியமைப்புகளுடன் கூடிய கதையை எடுத்துக்கொண்டு பலரும் சரியான ப்ரொடியூசர் என்று சொல்லுவார்கள், அதாவது பட தயாரிப்பாளரை அணுகுவது நல்லது. என்ன கூட கேட்பாங்க, ஏன் இவ்வளவு திறமை இருக்குது ஐயா, நீங்கள் ஏன் படம் எடுக்கக்கூடாது? ஒரு இளிச்ச வாயன் எனக்கு கிடைக்கல.
எல்லோரும் முழிப்பாங்க இழிச்சு. அதாவது ஒரு தயாரிப்பாளர் படம் போடுறவர் கிடைக்கலையா, இல்லாட்டா நான் கூட படம் எடுப்பேன்னு சொல்கிறேன். அதனால் நல்ல தயாரிப்பாளர் இருக்கணும். ஏதோ தொடங்கிட்டு பூஜையோடு முடிவது சில, அடுத்தது பாதி கால்வாசியில் நிற்பது, அரைவாசியில் நிற்பது, முக்கால்வாசியில் நிற்பது, முழுப்படமாகி விற்காமல் நிற்பது என்றெல்லாம் போய்விடும். நான் கொடுத்த முதல் நான் நடித்த ஒரு சில காட்சிகள் தான் என்றாலும் அந்த படம் கடைசி வரை வரவே இல்லை. இந்த மின்னலே தவிர மற்ற எந்த நான் 5-6 படங்களில் சிறு காட்சிகள் என்றாலும் நடித்திருக்கிறேன். ஆனால் வரல. அதில் மின்னலே வந்திருக்கிறது, கலைஞரின் கண்ணம்மாவில் வந்திருக்கிறது, புதிய அலை என்ற ஒரு படம். அது ரொம்ப நாட்கள் ஓடலைன்னாலும் அதில் ஒரு பேராசிரியராக நடிச்சிருக்கேன். ஆனால் அந்த துறை ஒத்துழைக்கவில்லை என்றே ஒதுங்கிவிட்டேன். யார் ஒதுங்கி கொள்ளுகிறார்களோ அவர்கள் ஒதுக்கப்படுவார்கள். யார் போராடி வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே வெற்றி பெற. ஒவ்வொருத்தரும் என்ன பாடுபட்டிருக்காங்கன்னு இந்த ஊடகங்களில் வருவதை படித்து அல்லது அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். யாரும் அந்த துறையில் நுழைவது கடினம். நுழைந்த பிறகு அதில் வெற்றி பெறுவது கடினம். வெற்றி பெற்ற பிறகு அந்த வெற்றியை வைத்திருப்பது கடினம். அந்த வெற்றியை வைத்திருந்து அதை பயன்படுத்தி கொண்டு பெரிய நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்வது அதை விட கடினம். ஏனென்றால் எப்படி இது வாழ்வை கொடுக்கிறதோ அப்படி வாழ்வையும் கெடுக்கும்படியாகவும் சில நிகழ்வுகள் வரும். இதெல்லாம் இருந்தால்தான் இருக்கணும். முதல்ல கதை தான் கதாநாயகன் என்பதை கதை வசனம் எழுதுகிறவர்கள் கவனிக்க வேண்டும். அடுத்தது தான் கதாநாயகர்கள். நன்றி, வணக்கம். பயன்படும் என்றே நினைக்கிறேன். பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஐயம் இருந்தால் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். எனக்கும் அனுபவம் உண்டு.